ஹலோ ஆல். நம்ம இப்ப மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பார்க்கலாம். மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு நெகோஷியேட்டட் டாக்குமெண்ட். எதுக்கு நடுவுல அப்படின்னா, கவர்ன்மென்ட்டுக்கும், கார்ப்பரேட் மேனேஜ்மென்ட்டுக்கும் நடுவுல ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அ அந்த 2த்துக்கும் நடுவுல இன்டென்ஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாமே வந்து எம்ஓயூல ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கும். அதோட அதோட ஃபங்ஷன்ஸ் அப்டின்னா, இம்ப்ரூவ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், அப்கிரேட் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், கார்ப்பரேட் கவர்னன்ஸ வந்து அட்ரஸ் பண்றதுக்கு, கார்ப்பரேட் ஆட்டானமிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு, அக்கவுண்டபிலிட்டி வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு. எம்ஓயு சிஸ்டம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலுமே, சில சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து மெயினா வந்து பார்த்தோம்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடாவே வந்து அதிகமா வந்து இருக்கு. நம்ம ஒவ்வொரு டார்கெட்டும் வந்து சாஃப்ட் டார்கெட்டிங்கா இருக்கக்கூடாது. அ நம்ம கார்ப்பரேட்ஸ் மாதிரி நல்லா பயங்கரமா டார்கெட் வந்து அதிகமா இருக்கணும். எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்.